பிரியமானவர்களே, இன்று நாம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து சிந்திக்க போகிறோம். இங்கே பேழையை ஆயத்தம் செய்யும்படி தேவன் நோவாவிடம் கூறுகிறதை பார்க்கிறோம். தேவன் ஜலப்பிரளயத்தை அனுப்பும் முன்னர் மக்களுக்கு போதுமான வாய்ப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம். கவனியுங்கள், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு. இங்கே கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொல்கிறார். இந்த கொப்பேர் பலகை மிகவும் உறுதியானது மட்டுமல்ல, எளிதில் அழிந்து போகக்கூடாதது. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி என்றும் தேவன் நோவாவிடத்திலே சொல்கிறார். இங்கே அறை என்பது ஒரு பறவையின் கூடு போன்ற ஒரு அர்த்தத்தை தருகிறது. ஒருவேளை யானைக்கு ஒரு பெரிய அறை தேவைதான், மூஞ்சிறு போன்றவற்றிற்கு பெரிய அறை தேவையில்லை, அது ஒரு மூலையிலே இருந்து கொள்ளலாம். அதை உள்ளும் புறம்புமாக கீழ் பூசு என்கிறார். எதற்கு? இந்த பேழையானது தண்ணீருக்குள்ளே சென்று விடாதபடி, அதாவது பேழைக்குள்ளே தண்ணீர் நுழைந்து விடாதபடி தடுக்கும் ஒரு நடவடிக்கை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாய் இருக்க வேண்டும். நோவாவின் பேழையை குறித்து அநேகர் சிறிதான ஒரு பார்வையை உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஞாயிறு பாடசாலையிலே ஆசிரியை காண்பித்த ஓவியம் போன்று அந்த பேழையும் சிறிதாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, நாம் நினைப்பது போல அது சிறியது அல்ல. தேவன் கொடுக்கின்ற அளவை வைத்து பாருங்களேன், இது ஒரு பெரிய பேழையாகும். பேழையின் நீளம் 300 முழம் என்று சொல்கிறார். அதாவது ஒரு முழம் என்பது 18 அங்குலம் என்று வைத்துக் கொள்வோம் என்றாலும் அது எவ்வளவு பெரிதாயிருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். இப்பொழுது நமக்கு ஒரு கேள்வி எழும்பக்கூடும். அன்றைய நாட்களிலே இவ்வளவு பெரிய பேழையை அவர் எவ்வாறு செய்திட முடியும்? அருமையானவர்களே, நாம் குகையிலே வாழும் மனிதனை குறித்து இங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. நாம் ஒரு ஞானியை இங்கே பார்க்கிறோம். நோவாவிலிருந்தே இன்று நாம் காண்கிற புத்திசாலியான யூத ஜனம் தோன்றியிருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. அவர் மிகவும் புத்திசாலியான ஒரு மனிதனாய் இருந்திருப்பார். மேலும் நோவா செய்ய போகின்ற பேழை கடலிலே செல்லக்கூடியதாக இருக்க வேண்டியதில்லை. அலைகளும் புயலும் தாக்கும் தண்ணீரின் மேலே செல்லக்கூடியதாக செய்ய வேண்டியதில்லை. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் விலங்குகள் உயிரையும் மனிதனின் உயிரையும் பாதுகாக்கும் ஒரு இடமாக இருந்தால் போதும். சிறிது காலத்திற்கு வெள்ளத்தின் மீது அது மிதந்து கொண்டிருக்கும் ஒரு இடமாக இருக்கும்படி அதை செய்தால் போதும். அருமையானவர்களே, நீங்கள் கடலிலே செல்லும் கப்பலை போன்ற காரியங்களை இதிலே காண இயலாது. ஆகவே இதில் அநேக அறைகள் இருந்திருக்க வேண்டும். ஒரு முழம் என்பது 18 அங்குலமாக இருக்கும் என்றால் 300 முழம் என்பது 450 அடி நீளமுடையதாய் இருக்கும். உதாரணமாக 2ஆம் உலகப் போரிலே பயன்படுத்தப்பட்ட நியூ மெக்சிகோ என்ற போர்க்கப்பல் 624 அடி நீளமும் 106.25 அடி அகலமும் உடையதாக இருந்தது. நாம் இந்த நோவாவின் பேழையை அந்த போர்க்கப்பலோடு ஒப்பிட்டு பார்ப்போம் என்றால் கிட்டத்தட்ட ஒரே அளவு உடையதாகவே காணப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் நோவாவின் பேழையை அற்பமாக எண்ண முடியாது. இப்பொழுது ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். நீ பேழைக்கு ஓர் ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். இங்கே முதலாவது நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணு என்று சொல்கிறார். இந்த ஜன்னல் பேழையின் பக்கவாட்டில் சிறிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள ஒன்று அல்ல. ஜன்னலானது 1 முழ உயரமாகவும் பேழையின் உச்சி வரை செல்கிறதாகவும் இருந்திருக்கிறது. இதற்கு சற்று மேல் கூரை போடப்பட்டிருந்தது. இன்றைய நாட்களிலே சில விளையாட்டு உடற்பயிற்சி அரங்குகளிலே இவ்வாறு கட்டப்பட்டு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்படியே பேழையிலே அமைக்கும் பொழுது அந்த பேழையில் மிருகங்களின் நாற்றம் இருக்காது. அதோடு கூட நோவா குடும்பத்தினரும் அங்கே உண்டு உறங்கி வாழ்வதற்கு அது ஏற்றதாக அமைந்திருந்தது. அது மட்டுமல்ல, பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து என்கிறார்.
அந்த பேழைக்கு ஒரே ஒரு கதவே இருந்தது. இது மிகவும் முக்கியமானது. இயேசு கிறிஸ்து கூறினார், நானே வழி என்றும் நானே ஆடுகளுக்கு வாசல் என்றும் சொன்னார். மேலும் அவரே இந்த பேழையின் வாசலாகவும் இருக்கிறார். பேழை இரட்சிப்பாகும். அதற்கு இயேசுவே வழி. கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பேழையானது 3 தட்டுகளை உடையதாக இருந்தது. இந்த ஒவ்வொரு தட்டிற்கும் கதவு இருந்ததா? இல்லை. ஒரே ஒரு கதவே வெளியிலிருந்து உள்ளே வருவதற்கு இருந்தது. உள்ளே வந்த பிறகு பிரிந்து ஒவ்வொரு தட்டிற்கும் செல்ல வழி இருந்தது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்கள். வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன். பூமியில் உள்ள யாவும் மாண்டு போம். தேவன் இந்த நியாய தீர்ப்பை மனிதன் மீது மட்டுமல்ல, எல்லா மிருகங்கள், பறவைகள் மீதும் கொண்டு வந்தார் என்பதை இங்கே கவனிக்க வேண்டும். தொடர்ந்து வசனங்கள் 18 முதல் 20 வரை வாசிக்கிறேன். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியிலுள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்தில் வரக்கடவது. அருமையானவர்களே, இங்கே கவனித்தீர்களா? வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது என்று சொல்கிறார். அதாவது இந்த மிருகங்களையும் பறவைகளையும் பிடிக்க நோவா அதன் பின்னாலே செல்ல வேண்டியதில்லை. அவர் ஒரு சிறந்த வேடனும் அல்ல. அவரை தேடியே இவைகள் வந்துவிடும். அதற்கு தேவன் கட்டளையிடுவதனாலே அது அவ்வாறு வரும். தொடர்ந்து ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை கவனியுங்கள். உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இப்பொழுது நோவா நடைமுறையான காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த மிருகங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டுமென்றால் அநேக போஜன பதார்த்தங்களை நோவா சேகரித்து வைத்திருக்க வேண்டும். சிலர் இவ்விதமாக சொல்லக்கூடும், இவைகளிலே சில மிருகங்கள் மாம்சம் தின்னக்கூடியவை, ஆகவே அவை ஒன்றே ஒன்று தின்றுவிடும் என்று சொல்லுவார்கள். இல்லை பிரியமானவர்களே, அவ்வாறு இருந்திருக்க முடியாது. ஜலப்பிரளயம் வருகிற வரை மனிதனும் மிருகங்களும் மாம்சத்தை உண்கிறவர்களாக இல்லை, தாவர உணவு உண்கிறவர்களாகவே இருந்தார்கள். 1000 வருட அரசாட்சியிலேயும் புலி வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக்கொள்ளும் என்றும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதை ஏசாயா 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே இதுவே மிருகங்களின் உண்மையான நிலையாகவும் இருக்கிறது. 1000 வருட அரசாட்சியிலே அவ்வாறு இருக்க போகிறது. நோவாவின் பேழையிலும் இதே நிலைதான். எனவே அந்த மிருகங்களுக்கு தேவையான இலை குலைகளை அவர் சேர்த்து வைத்திருந்திருப்பார். நாம் இப்பொழுது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கவனியுங்கள். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அருமையானவர்களே, நோவா ஏன் நீதிமான்? அவருடைய விசுவாசத்தினாலேதான். இவருக்கு பின்பு வந்த ஆபிரகாமும் அவருடைய விசுவாசத்தினாலே நீதிமானானார் என்று வாசிக்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சற்றே நாம் பார்க்க வேண்டும். வாசிக்கிறேன். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே
அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். கவனித்தீர்களா? இந்த காரணத்தினாலேதான் தேவன் நோவாவை காத்தார். அருமையானவர்களே, உங்களுக்கு இயேசுவின் மீது விசுவாசம் உண்டா? இந்த நியாய தீர்ப்பு காலம் முழுவதிலும் தேவன் நோவாவோடே எவ்வளவு கிருபையாக செயல்பட்டிருக்கிறார் என்பதை நீங்கள் எப்பொழுதாவது கவனித்ததுண்டா? இங்கே முதலாம் வசனத்திலே தேவன் நோவாவையும் அவருடைய வீட்டார் அனைவரையும் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறார். இன்று எல்லா மனுக்குலத்தையும் பார்த்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கும் அழைப்பும் இதுதான். இப்பொழுது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் பின்பகுதியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு அழகாக இருக்கிறது இல்லையா? இறுதியாக 8ஆம் அதிகாரத்திலேயும் இவ்வாறு ஆரம்பமாகிறது. தேவன் நோவாவை நினைத்தருளினார். இதுவும் ஆச்சரியமான ஒரு வார்த்தை. நோவாவை தேவனால் எளிதிலே மறக்க வாய்ப்பிருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு தேவன், நான் அந்த நோவாவை மறந்து போய்விட்டேனே, நான் அவனை பேழைக்குள்ளே வைத்த பிறகு மறந்து போய்விட்டேனே என்று கூறினால் எவ்வளவு கேடான ஒரு நிலையாக இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் தேவன் மறக்கவில்லை, தேவன் மறப்பதில்லை. தேவன் உங்களை குறித்தும் மறந்து போகிறதில்லை. ஒரு காலம் உங்களை அவர் மறப்பதில்லை. அவர் என்னையும் உங்களையும் அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவன் நோவாவையும் நினைத்தருளினார். அவர் உங்களையும் நினைத்திருக்கிறார். அவர் ஒன்றை மட்டும் நினைவிலே வைப்பதில்லை. நீங்கள் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிப்படையும் பொழுது உங்கள் பாவத்தை அவர் திரும்ப நினைவிலே கொண்டு வருவதே இல்லை. இது எவ்வளவு அருமையான காரியம் இல்லையா? இந்த அநேகர் இதை விசுவாசிக்க முடியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் மனு குலத்திலே நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் செய்த காரியங்களை நம்மால் மறந்து போக முடிகிறதில்லை. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை பாருங்கள். பூமியின் மீதெங்கும் வித்தை உயிரோடே காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக எவ்வேழு ஜோடும், சுத்தமில்லாத மிருகங்களில் ஆணும் பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடும், ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள். இங்கே ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது, ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்பட கடவது என்று தேவன் கூறிவிட்டு, இப்பொழுது சுத்தமான சகல மிருகங்களிலும் எவ்வேழு ஜோடு சேர்த்து கொள்ளும்படி தேவன் கூறுகிறாரே, இது எதற்காக? நோவா பேழையை விட்டு வெளியே வந்த பின்பு என்ன செய்தார் என்று 8ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். அங்கே அவர் பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டார் என்று வாசிக்கிறோம். அவர் ஒவ்வொரு ஜோடுக்கு மேல் எடுக்காமல் இருந்திருந்தால் இப்பொழுது எவ்வாறு சுத்தமானவற்றில் சிலவற்றை பலியிட முடியும்? சுத்தமானவற்றிலே மட்டும் அவர் எவ்வேழு ஜோடுகளை எடுத்ததற்கான காரணத்தை இப்பொழுது நாம் அறிகிறோம். சுத்தமல்லாதவை ஒரு ஜோடுதான் எடுக்கப்பட்டது. ஆகாயத்து பறவைகளிலும் சேவலும் பேடுமாக எவ்வேழு ஜோடும் உன்னிடத்தில் சேர்த்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறார். இது சுத்தமானவற்றிற்கு சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமியின் மேல் இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். இந்த 7 நாட்களும் உலக மக்கள் அந்த பேழையின் கதவண்டை வந்து தட்டி இருக்கக்கூடும். வெளிப்படையாக சொல்லுவோம் என்றால் அவர்கள் உள்ளே வந்திருக்க முடியும், பாதுகாக்கப்பட்டிருக்க முடியும். அன்றவர்கள் செய்திருக்க வேண்டியதெல்லாம் தேவனை விசுவாசித்திருக்க வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை. இன்றைக்கும் ரட்சிக்கப்பட ஒரே வழி இயேசுதான் என்பதை அறிந்திருந்தும் எத்தனை பேர் விசுவாசியாமல் இருக்கிறார்கள் இல்லையா? ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை பாருங்கள். ஜலப்பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனுடனே கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமில்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும்
ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குட்பட்டன. நோவா வெளியே சென்று மிருகங்களை உள்ளே ஓட்டிக் கொண்டு வந்தார் என்று வேதத்திலே ஒரு பகுதியிலும் சொல்லப்படவில்லை. அது தேவையானதாய் இருக்கவில்லை. காரணம், அவைகளே அவனிடத்திலே வந்து சேர்ந்தன. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனங்களையும் 16, 17ஆம் வசனங்களையும் வாசிக்கிறேன். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. வசனங்கள் 16, 17 பாருங்கள். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. இந்த ஜலப்பிரளயம் நிகழ்ந்ததற்கு ஏதாவது அறிவியல் பூர்வமான வரலாற்று பூர்வமான சான்றுகள் இருக்கின்றனவா என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். இதற்கு அநேக ஆதாரங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இங்கே குறிப்பிட நான் விரும்பவில்லை. ஆனால் அதை குறித்த ஆங்கில புத்தகம் ஒன்று உண்டு. த ஜெனிசிஸ் ஃப்ளட் என்பது அதன் தலைப்பு. இந்த புத்தகத்தை ஹென்றி மோரிஸ் என்பவரும் ஜான் சி விட்கோம் என்பவரும் சேர்ந்து எழுதியிருக்கிறார்கள். இதை அவர்கள் எழுதுவதற்கு தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய புத்தகத்திலே இந்த ஜலப்பிரளயமானது உலகம் முழுவதும் இருந்தது என்பதை ஆதாரத்துடன் குறிப்பிடுகிறார்கள். இவற்றிற்கு வரலாற்று ஆதாரம் இருக்கிறது என்கிறார்கள். மேலும் ஜலப்பிரளயத்திற்கு எதிராக கூறப்படும் கொள்கைகளுக்கும் தத்துவங்களுக்கும் இந்த புத்தகத்திலே பதில் கூறியிருக்கிறார்கள். இப்பொழுது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்கள். மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடே பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. சில வல்லுநர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள். அதாவது, இந்த ஜலப்பிரளயம் பூமி முழுவதிலும் நடக்கவில்லை. அது அந்த ஐபிராத்து, டைகிரிஸ் நதியை சுற்றியுள்ள பகுதியிலே மட்டும் நடந்தது என்கிறார்கள். அது ஒரு பெரிய நீச்சல் குளம் போன்று காணப்பட்டது என்பதே அவர்கள் கருத்தின் சுருக்கம். ஆனால் நாம் சற்று முன்னர் கூறிய புத்தகம் இதற்கு சரியான விளக்கம் கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த ஜலப்பிரளயம் பூமி எங்கும் காணப்பட்டது என்பதை வேதமும் தெளிவுபட கூறுகிறது. பூமி முழுவதும் ஜலப்பிரளயத்தால் அழிக்கப்பட்டு போகும் என்றே தேவன் கூறுகிறார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன் என்கிறார். மனித இனம் அப்பொழுதே வட அமெரிக்காவிற்கு சென்றிருந்தது. அங்கே மிருகங்களும் நிச்சயமாக இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த ஜலப்பிரளயம் உலகம் முழுவதும் நடக்கவில்லை என்று சொல்வீர்கள் என்றால், நோவாவை தவிர வேறு சிலரும் இந்த மனிதகுலம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்று நீங்கள் சொல்வதற்கு சமமாகும். ஆனால் தேவனுடைய வார்த்தை அவ்வாறு கூறவில்லை. ஒன்று, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது அதை புறக்கணித்து தள்ள வேண்டும். இந்த இரண்டிலே ஒரு நிலைமையைத்தான் நீங்கள் மேற்கொள்ள முடியும். ஆனால் ஜலப்பிரளயம் அந்த இடத்தில் மட்டுமே நடந்தது என்று சொல்வதென்பது தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பதற்கு சமமாகும். பூமி எங்கும் ஜலப்பிரளயம் இருந்தது என்பதை வேதம் தெளிவுபட கூறுகிறது. பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டன என்று வசனத்திலே பார்க்கிறோம். இப்பொழுது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்கள். ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டிருந்தது. அதாவது சுமார் பாதி வருடம் வரை, 5 மாதம் வரை தண்ணீர் பூமியின் மீது நின்று கொண்டிருந்தது. சிலர் ஜலப்பிரளயம் போன்ற இப்படிப்பட்ட பெரிய கொந்தளிப்போ அல்லது இயற்கை சீரழிவோ ஏற்படவில்லை என்று சொல்வதுண்டு. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறியிருப்பதை நாம் கவனிக்க வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட நிந்திக்கிறவர்கள் வருவார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம்
3, 4 வசனத்திலே சொல்லுகிறார். முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறதே என்று சொல்வார்கள் என்கிறார். இந்த பரியாசக்காரர்கள் இவ்விதமாகவே வேதத்தின் காரியங்களை குறை கூறுகிறவர்களாய் காணப்படுவார்கள். சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாயிருக்கிறதென்றே சொல்வார்கள். கடைசியில் பெருவெள்ளம் வந்து, அதாவது ஜலப்பிரளயம் போன்றவையெல்லாம் ஏற்படவில்லை என்பார்கள். அருமையானவர்களே, ஒருவன் இப்படிப்பட்ட கருத்துடையவனாக இருந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவனாக காணப்பட முடியாது. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? வேதம் முழுவதையும் தேவனுடைய வார்த்தை என்று ஏற்றுக்கொள்கிறீர்களா? அல்லது சில காரியங்களை மட்டும் நம்பிவிட்டு மற்றவைகளை விட்டு விடுகிறீர்களா? நாம் வேதம் முழுவதையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாகும். அதுவே சரியான விசுவாசமாகும். விசுவாசிக்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஒருவேளை இதுவரை நீங்கள் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இப்பொழுதாவது அவரை பரிபூர்ணமாக விசுவாசிக்க உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுப்பீர்களா? ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் குறித்து அக்கறை உள்ளவராய் இருந்த நீர், இன்றைக்கும் விசுவாச குடும்பம் ஒவ்வொன்றை குறித்தும் அக்கறை உள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்கள் கஷ்டத்தின் பாதைகளிலே, கடினமான பாதைகளிலே கடந்து வந்து கொண்டிருப்பார்கள் என்றால், நீர் அவர்கள் சகாயர் என்பதை உணர்ந்து கொள்ளும் இருதயத்தை தாரும். உம்மை விசுவாசிக்க வேண்டியபடி விசுவாசிக்கும் கிருபையை தாரும். துதி கனமகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்களை குறித்து நீர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறீர். எங்களை நீர் மறந்து போகவில்லை என்பதை நினைவுபடுத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் உம்மை எங்கள் நினைவிலே வைத்தவர்களாக, உம்முடைய திரு வார்த்தையை பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறவர்களாக வாழ முடிவு பரியந்தம் இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும், அவர்கள் குடும்பத்தின் அங்கத்தினர்களையும் கர்த்தர்தாமே காத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.